இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் இந்த மேஜிக் வேர்ல்ட் அப்படிங்கிற மானுவாவோட 2வது பகுதி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கதையோட ஆரம்பத்தில் நம்ம ஹீரோ அவர் ரூமில் இருந்துக்கிட்டு அந்த நோபல்ஸ் கிட்டேருந்து கலெக்ட் பண்ண அந்த கோல்டு காயின்ஸை பற்றி பார்த்துட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட 1,00,000 கோல்டு காயின்ஸ் கிட்டத்தட்ட வந்து என்ன பண்ண வாங்கியிருக்காரு. இது கிட்டத்தட்ட 2 வருஷத்துக்கு தேவையான டேக்ஸ் மணிக்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ மெய்டு உள்ளே வந்து மாஸ்டர் டீ, ஏட்ரியன் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையாகவே சிட்டி லார்ட் ரெபிலியனை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தார் அப்படின்னாக்கா உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப பெரிய பிரச்சனையாக இருக்கும். நீ அதை பற்றி எந்த கவலையும் படாத. சிட்டி லார்ட் ரெபிலியனை ஸ்டார்ட் பண்ணுவாங்கிறது எனக்கும் தெரியும். அதை எப்படி முடிச்சு வைக்கணும் எனக்கும் தெரியும். மாஸ்டர், அப்போ ஏன் நீங்கள் இன்னும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காமல் இருக்கிறீங்க? நாம் இப்போ எக்ஸ்போஸாக இருக்கோம், ஆனால் நம்மளோட எதிரிங்க எல்லாமே ரகசியமாக ஒழிஞ்சிருக்காங்க. ஸோ நம்ம எந்த மூவாவது தப்பாக எடுத்து வச்சோன்னா அது கண்டிப்பாக நமக்கே ஆபத்தாக முடிஞ்சிடும். அதனால் நம்ம எடுத்து வைக்கிற ஒவ்வொரு மூவையும் ஜாக்கிரதையாக தான் எடுத்து வைக்கணும். ஏன்னா சிட்டி லார்ட் கூட யார் யார் உதவி பண்ணுறாங்க, என்ன ஏதுங்கிறத ஃபுல்லாக நம்ம தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நம்ம அமைதியாக தான் இருக்கணும். அது வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்ணால் நமக்கு எதுவும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தாங்க. சீன் அப்படியே ஒரு மேன்ஷனுக்கு சேஞ்ச் ஆகுது. அங்கே மேஜிக் டவர் கில்ட் மாஸ்டர் சிட்டி லார்டுக்கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அப்போ சிட்டி லார்ட், அவன் சின்ன பையன், இப்போ தான் வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கான். அவன் அவங்க அப்பாவுக்கு முன்னாடி அவனோட திறமையை நிரூபிக்க பார்க்குறான். ஸோ அதனால் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கில்டு மாஸ்டர், நீங்கள் இதை பற்றி அவனுக்கு சாதகமாக இன்னும் பேசுகிறதுக்கு எந்த ஒரு தேவையும் இல்லை. நான் வந்தேன் அப்படின்னாக்கா அவங்க அப்பாவே வந்து எனக்கு மரியாதை கொடுப்பாரு. இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? நான் கண்டிப்பாக இதை பற்றி அவங்ககிட்ட பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. உள்ளுக்குள்ளே வந்து என்ன அப்படின்னா சிட்டி லார்ட் நினைக்கிறான், ஓகே நீ குழவிக்குள்ளே நீயே போய் கையை வச்சுட்ட, கண்டிப்பாக நீ இதுக்கு வருத்தப்படுவ அப்படின்னு அவன் நினைக்கிறான். சீன் அப்படியே சேஞ்ச் ஆகும். ஹீரோ அவரோட மேன்ஷனில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. அப்போ அவங்களோட மெய்டு வந்து இந்த மாதிரி மால்கம் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, மால்கமா யார் அது அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக போகிறாரு. அப்போ தான் பார்க்குறாரு மால்கம் அப்படிங்கிற ஒரு மேஜிக் கில்டோட மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. போன உடனே அவர் வந்து சொல்லுவார், ஏன் நீங்கள் இப்படி எங்களை அவமானப்படுத்துறீங்க அப்படின்னு. நான் இப்போ உங்களை அவமானம்னா அவர் அந்த சீட்டை காமிச்சு இங்கே பாருங்கள், இதில் தான் இது நான் டேம் கன்சல்ட் பண்ண சீட்டாச்சு அப்படின்னு. ஆமாம், இதில் பாருங்கள், இதில் நீங்கள் மேஜஸோட தேவை எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. நான் உங்களால் எந்த அவமானப்படுத்துகிற மாதிரி இந்த சீட்டில் எழுதலையே. மேட்சஸோட தேவை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறதே வந்து என்ன அப்படின்னா எங்களை அவமானப்படுத்துகிற மாதிரி தான். ஸோ கரெக்டான காரணத்தை நீங்கள் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக சொல்லுங்கள். இல்லை அப்படின்னாக்கா எங்கள் மேஜிக் டவர்லேருந்து அடுத்து உங்களுக்கு உங்களோட எந்த ஒர்க்குக்குமே எங்களோட ஹெல்ப் எதுவுமே கிடைக்காது, பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிகிட்டு இருக்கும்போது ஹீரோ எந்த ஒரு வார்த்தையும் பேசுகிறதுக்கு முன்னாடி அவரோட எபிலிட்டி மூலியமாக அவரோட ஸ்டாட்ஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறாரு. அப்படி அவர் பார்க்கும்போது அவருக்கு வந்து என்ன பண்ண லாயல்ட்டி அப்புறம் க்யூரியஸ் இது ரெண்டுமே ரொம்ப அதிகமாக இருக்கிறத பார்க்குறாரு. ஸோ அப்போ ஹீரோ வந்து என்ன பண்ணால் ஒன்று புரிஞ்சுக்கிறாரு, இவர் கண்டிப்பாக வந்து என்ன பண்ணால் யாரும் இவரை மேனிபுலேட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் இவர் இப்படி வராரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் கவலைப்படாதீங்க, உங்களை அவமானப்படுத்தணுங்கிறது என்னோடய நோக்கம் எதுவுமே கிடையாது. உண்மையாகவே மேஜர்ஸை எனக்கு யூஸ் பண்ண ரெக்ரூட் பண்ணாததுக்கு எனக்கு ஒரு நல்லதாக ஒரு 3 காரணம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஃபஸ்ட்டு, லிமிட்டடான மானா. ஸோ இது காலக்கெடுவை அதிகப்படுத்திடும். 2வது, ஒரு மேஜுக்காக கொடுக்கக்கூடிய சம்பளத்தில் கிட்டத்தட்ட 10 காமன் பீப்புளுக்கு கொடுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு அவங்க 2 பேருக்கும் நடுவில் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் மேஜஸ் எல்லாமே மேஜிக் டவரில் ரொம்ப ரிச்சான லைஃப்பாக வாழ்ந்துட்டுருக்காங்க. ஸோ காமன் பீப்புள்ஸுக்கு இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். மேஜர்ஸ் எல்லோரும் மேலேயும் மேஜிக் கற்றுக்காதவங்க கீழேயும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறது தான் இந்த உலகத்தோட வழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு மால்கம் வந்து கத்துறாரு. ஹீரோ வந்துட்டு எனக்கும் அது தெரியும், இருந்தாலும் நான் அந்த காமன் பீப்புள்ஸுக்கும் கண்டிப்பாக ஒரு வாய்ப்பு கொடுக்கறதுக்காக தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு அவர் சொல்லும்போது உடனே மால்கம் வந்துட்டு, நீங்கள் பார்த்து பேசுங்க, நீங்கள் கொடுத்த இந்த சொன்ன இந்த வார்த்தையை வந்து என்ன அப்படின்னா திரும்ப எடுத்துக்கோங்க, இல்லைனா நீங்கள் என்னோட மேஜிக் டவருக்கே எதிரி ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது உடனே நான் நினச்சா இப்போயே உங்களோட கழுத்தை அறுத்து போட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மெய்டுகிட்ட செய்ய காமிக்கலாம். உடனே டக்குன்னு அவங்க மெய்டு வந்து என்ன பண்ணால் அவர் கழுத்தில் கத்தி வச்சுக்கிட்டு, என்ன நீ சீரியஸாக தான் சொல்கிறியா அப்படிங்கும்போது, ஆமாம் நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், இதுக்கு எனக்கு சட்டத்தில் கூட அனுமதி இருக்குது, கண்டிப்பாக வாங்க உங்களோட கழுத்தை நான் அறுத்து போடுறேன், ஆனால் அதுக்கப்புறமேட்டு சட்டம் யார் பக்கம் நிற்குங்கிறது உங்களுக்கே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது உடனே டக்குன்னு அவர் பயந்துருவார். இல்லை 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 அப்படின்னு சொல்லும்போது, ஓகே இந்த ஆள் மூஞ்சியை பார்த்தா கண்டிப்பாக கழுத்தை எடுத்துருவான் போல அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று அந்த ஆள் கெஞ்சிக்கிட்டு இருக்கும்போது ஒன்று அதுக்கப்புறமேட்டு நம்ம ஹீரோ வந்து அவரோட எபிலிட்டி மூலிமா இந்த ஆளோட ஸ்டாட்ஸை பார்ப்பாரு. ஒரு கழுத்தில் கத்தி வச்சாலும் இவரோட லாயல்ட்டி குறையலை.
ஸோ கண்டிப்பா வந்து என்ன பண்ண இந்த ஆள வந்து யாரோ ஒருத்தவங்க யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா விட்டுருவாரு. அப்பதான் வந்து என்ன பண்ணா சிஸ்டம்ல வந்து என்ன பண்ணா அவருக்கு வந்து ஒரு ரிவார்டு கிடைக்கும். அப்பன்னா போயிடுறாரு. வெளியில வந்து என்ன பண்ணா மால்கம் வந்துகிட்டு இருக்கையில சிட்டி லார்ட் வந்துட்டு என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நான் வந்து போனேன். நான் சொல்றதையே வந்து என்ன பண்ணா அவன் கேட்கவே இல்ல அப்படின்னு சொல்லும்போது, அந்த சிட்டி லார்ட் வந்து என்ன பண்ணா மனசுக்குள்ள ஒரு திட்டம் போட்டுட்டு, நீங்க வந்து என்ன பண்ணா எதுவும் கவலைப்படாதீங்க. வந்து என்ன பண்ணா பேசாம வந்து என்ன பண்ணா அந்த ரெயினோட வந்து திட்டத்த வந்து பாழாக்குற மாரி இந்த ஒர்க்கர்ஸ் எல்லாத்தும் வந்து என்ன பண்ணா சோம்பேறித்தனமா இருந்தாங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பா வந்து என்ன பண்ணா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. அப்படின்னு சொல்லும்போது, "என்ன நீ இப்படி பேசுற? நான் வந்து என்னோட இத சொன்னேனே தவிர, அவனோட திட்டத்த பாழாக்கணுங்கிறது என்னோட விருப்பம் இல்ல." அப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி இருக்கிற காமனர்ஸுக்குள்ள எல்லாமே வந்து என்ன பண்ணா, இந்த மாரி ப்ராஜெக்ட்ல வந்து என்ன பண்ணா ஒண்ணுமே கிடையாது. அவங்க இதில எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே காமிக்க மாட்டாங்க. ஸோ இந்த மாரி வந்து என்ன பண்ணா, நாம இதனால செய்றதுனால எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படிங்கும்போது சரி ஓகே. நாமளும் இதில வந்து என்ன பண்ணா செஞ்சு பார்க்கறதுனால எந்த தப்பும் இல்ல. அப்படின்னு சொல்லிட்டு மால்கமும் சொல்லிட்டு என்ன பண்ண நினைக்கிறாரு. அடுத்த நாள் சிட்டியில டேம் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு தேவையான நோட்டீஸ் போர்டு வந்து என்ன பண்ணா ஒட்டியிருக்கு. எல்லாருக்கும் வந்து என்ன பண்ணா அன்னைக்கே சம்பளம், சாப்பாடு எல்லாமே குடுக்கப்படும். அது மட்டும் இல்லாம ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடத்தப்படும். அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோட்டீஸ் போர்ட்ல போட்டிருக்கு. மக்கள் எல்லாம் இத பார்த்துட்டு, இந்த நோபல்ஸ்க்கு வேற வேலையே இல்ல. எப்பயும் வந்து என்ன பண்ணா ஆரம்பத்தில இப்படி தான் போடுவாங்க. ஆனா அதுக்கப்புறமேட்டு அப்படியே ஏமாத்திருவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணா அவங்களுக்குள்ளேயே வந்து என்ன பண்ணா குசு குசுன்னு வந்து என்ன பண்ணா ஹீரோவ பத்தி கேவலமா பேசிட்டு இருக்கல்ல. லில்லி அப்ப அங்க வந்துட்டு, "எல்லாரும் அமைதியா இருங்க. ஏன் இப்படி பேசுறீங்க? நம்ம லார்டு வந்து என்ன அப்படின்னா, அந்த மாரி ஆள் கிடையாது. அவர் ரொம்ப நல்லவரு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, கூட்டத்தில இருக்கவங்க, "பாவம் இந்த சின்ன பிள்ளைக்கு பாவம் ஒண்ணுமே தெரியல." அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இன்னொருத்தர், "இல்ல, இல்ல. இவ வந்து என்ன அப்படின்னா, அந்த லார்டு வந்து என்ன அப்படின்னா, இவளுக்கு புடிச்சிருக்கு போல. அதனால தான் வந்து அவளுக்கு சாதகமா பேசுறா." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து பேசிட்டு இருக்கையில, "அட போங்கடா நீங்க வந்தா வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு அவ முன்னாடி போயிட்டு, "என்னையும் எங்க அப்பாவையும் வந்து என்ன அப்படின்னா, இந்த இதில சேர்த்துக்கோங்க." அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, உடனே அந்த ஆள் எடுக்கிற அந்த ஆள் இருந்துட்டு, "இல்ல வந்து என்ன அப்டின்னா, உன்னைய நாங்க வந்து என்ன பண்ண எடுக்க முடியாது. உங்க அப்பாவ வந்து எடுத்துக்கிறோம்." அப்படின்னு சொல்லி, "ஏன் என்னைய ஏன் எடுக்க மாட்டீங்க? நானும் வந்து ஸ்ட்ராங்கான ஒரு வுமன் தான்." அப்படின்னு சொல்லும்போது, "இல்ல, இல்ல 18 வயசு கீழ இருக்கிறவங்கள வந்து என்ன பண்ண எடுக்கக்கூடாது." அப்படின்னு சொல்லிட்டு லார்டு வந்து சொல்லியிருக்காரு. "அதுக்கு மேல வந்து செஞ்சாக்கா என்னைய வந்து என்ன பண்ண தண்டனை குடுப்பாரு." அப்படின்னு சொல்லும்போது, உடனே அவங்க அவ இருந்துகிட்டு, "சரி." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்ட, "நீங்க வந்து என்ன பண்ணா கண்டிப்பா நல்லா வந்து என்ன பண்ணா உழைக்கணும். உழைச்சா தான் வந்து நல்லாயிருக்கும்." அப்படின்னு சொல்லும்போது, "ஆமா நான் வந்து கண்டிப்பா நல்லா உழைப்பேன். சூதாட்டம் வந்து விளையாட மாட்டேன். அதே நேரத்தில ரெயினையும் நான் வந்து ஏமாத்த மாட்டேன்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் சொல்லும்போது, "ஓகே." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் என்ன பண்ணா கட்டிப்பிடிச்சு அழுதுட்டு இருக்கும்போது, "சரி." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "நீ வந்து என்ன பண்ணா அம்மாவ வந்து என்ன பண்ணா பார்த்துக்கோ. அவளுக்கு உடம்பு சரியில்ல. அவளால வயல் வேலைக்கும் போக முடியாது. நீ ஏன் அவள பார்த்துக்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்கும்போது, உடனே அந்த ஒர்க்கர் வந்துட்டு, "நீங்க என்னாச்சு? என்ன உங்க பொண்டாட்டிக்கு நிஜமாவே உடம்பு சரியில்லையா?" "ஆமா." அப்படின்னு சொல்லும்போது, "சரி அப்படின்னா நீங்க ஏன் வந்து என்ன பண்ணா நீங்க வந்து என்ன பண்ணா இந்த ஒர்க்கர் ஹோமுக்கு வரக்கூடாது. ஏன் என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமா. இங்க வந்து என்ன பண்ணா வேலை செய்றவங்க எல்லாமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது, சைட்ல அவங்களுக்கு தங்குறதுக்கு வந்து தற்காலிகமா வந்து என்ன பண்ணா ஒரு இடம் வந்து என்ன பண்ணா அமைச்சு குடுத்துருக்காரு. நீங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது வந்து என்ன பண்ணா உங்க சொந்தக்காரங்க, அதாவது உங்கள் குடும்பத்தில இருக்கவங்க எல்லாரும் வந்து என்ன பண்ணா அங்க வந்து என்ன பண்ணா இருந்துக்கலாம். உங்க ஃபேமிலி மெம்பர்ஸு." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்படின்னா அந்த ஆள் வந்து என்ன பண்ணா அழுகுறாரு. அவங்க அப்பா அழுதுட்டு, "ரொம்ப நன்றி." அப்படின்னு சொல்லும்போது, சுத்தி இருக்கிற மக்கள் எல்லாம் வந்துட்டு, "ஓகே சூப்பர். நாமளும் வேணா இதில இது பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து போட்டி போட்டு அடுத்து வந்து என்ன பண்ண வேலைய ஆரம்பிச்சாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோ வந்து என்ன பண்ணா, அந்த அவருக்கு கிடைச்ச ரிவார்ட் எல்லாத்தையும் வந்து செக் பண்ணிட்டு இருக்காரு. அப்பதான் அவருக்கு வந்து ஒரு ரிவார்டு வந்து என்ன பண்ணா, லித்தியம் பேட்டரி வந்து என்ன பண்ணா உருவாக்குறதுக்கு தேவையான ரிவார்டு வந்து என்ன பண்ணா கிடைச்சிருக்கு. அடுத்து 2வது வந்து அப்படின்னா, அவர் ஒரு லெஜெண்டான ஸ்டாட்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 5 கேரக்டர்ஸ வந்து என்ன பண்ணா கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. உடனே நம்ம ஹீரோ தான் பார்க்குறாரு. கரண்டே இல்லாத இந்த ஊர்ல இருந்துட்டு போய் அந்த இரும்பு ராட எடுத்துட்டு போய் என் மேல இடி விழுது அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன தூக்கிட்டா சுத்த முடியும் சார்ஜ் ஏத்துறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் ஹீரோ நினச்சிட்டு இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்து இந்த ஹை ஸ்டேட்டஸ் இருக்கக்கூடிய ஆட்கள வந்து எப்படி நான் கண்டுபிடிக்கிறது? இந்த மெய்டுக்கு வந்து என்ன பண்ணா ஹை ஸ்டேட்டஸ் இருந்திருக்கு. ஆனா அவளோட இது வந்து என்ன பண்ணா எல்லாமே ஃபுல் ஆயிடுச்சு. இதுக்கு மேல வந்து என்ன பண்ணா அவள என்னால அப்டேட் பண்ண முடியாது. ஸோ இப்ப நான் என்ன செய்றது? அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கல, லில்லி வந்து என்ன பண்ணா கதவ தட்டிக்கிட்டு உள்ள வந்துகிட்டு இருக்கா. அவளும் மெய்டும். ஒர்க்கர்ஸ் எல்லாருமே ரொம்ப சோம்பேறித்தனமா நடந்துக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு, "என்ன?" அப்படிங்கையில, ஆமா ஒர்க்கர்ஸ் எல்லாருமே வந்து என்ன பண்ணா ரொம்ப சோம்பேறித்தனமா இருந்துகிட்டு இருக்காங்க. உடனே அவங்க அப்பாட்ட போய், "ஏன் நீங்க இப்படி சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க? என்ன ஆச்சு உங்களுக்கு?" அப்படின்னு. "இல்ல தெர்ல. ஒரு வேள நம்ம ரொம்ப நாள் கழிச்சு வேலை செய்றதுனால நமக்கு சோம்பேறித்தனமா இருக்கு போல. ஒரு வேள நாளைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப பண்ணா கரெக்ட்டா இருக்கும்." அப்படின்னு. "நீங்க சோம்பேறிங்கடா. உங்களுக்கு வேலை செய்றதுக்கே பிடிக்கல. அதனால தான்." அப்படின்னு சொல்லும்போது ரெயின் உள்ள வந்துட்டு அவங்க அப்பாவ பார்த்து, "என்னாச்சு?" அப்படின்னு சொல்லிட்டு அவரோட
எபிலிட்டிய பயன்படுத்தி பார்க்கையில, அப்பதான் வந்து என்ன அப்பன்னா அவரு பார்த்து ஷாக் ஆகுறாரு. என்னன்னா, அவர் உடம்புல கர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது பூமியில வந்து என்ன அப்பன்னா, சைடுல ஒரு இடத்துல ஒரு கல்லுலேருந்து ஒரு கர்ஸ் எனர்ஜி வந்து என்ன அப்பன்னா பறந்துகிட்டு இருக்கு. அப்பதான் அவர் வந்து என்ன அப்பன்னா, அவரோட மெய்டுட்ட எல்லார்ட்டயும் வந்து என்ன அப்பன்னா, அவர் மேல வந்து என்ன அப்பன்னா கர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து என்ன அப்பன்னா பார்க்குறாரு. பார்த்துட்டு அவரோட எபிலிட்டிய யூஸ் பண்ணி சுத்தி இருக்கக்கூடிய எல்லா என்ன அப்பன்னா மெட்டீரியல்ஸையும் வந்து என்ன அப்பன்னா சர்ச் பண்றாரு. அப்படி அவர் பார்க்கும்போது ஒரு இடத்துல மட்டும் என்னன்னா வித்தியாசமா இருக்கு. உடனே வந்து என்ன அப்பன்னா, அவங்க அப்பாவ வந்து என்ன அப்பன்னா கூப்பிட்டு இந்த இடத்த தோண்டுங்க அப்படிங்கையில அந்த இடத்த தோண்டும்போது ஒரு வித்தியாசமான ஒரு கல் வந்து வருது. இதில சின்ன அளவு தான் மானா வருது. இது எப்படி தான் வந்து மாஸ்டர் கண்டுபிடிச்சாரோ அப்படின்னு சொல்லி கேட்கையில, ஹீரோ வந்துட்டு இப்போ இந்த கேர்ஸ எப்படி போக்குறது? அப்படிங்கும்போது, ஒண்ணு ஒரு பீஸ்டர்ஸ் கிட்ட வந்து என்ன பண்ணா போலாம். போய் அவங்கள்ட்ட இருந்து வேணா வாங்கி இத இது பண்ணலாம். இல்லன்னா வந்து என்ன அப்படின்னா மேஜிக் கில்டுக்கு போய் ஒரு ஹை மேஜிக் கிட்ட வந்து குடுத்து இத இது பண்ணலாம். அப்படின்னு சொல்லும்போது, உடனே அப்படின்னா லில்லியன் இருந்துகிட்டு, "எங்க அப்பா கேஸ் பண்ணப்பட்டுருக்காரா? இத என்ன பண்றது?" அப்படிங்கும்போது, "நீ எதுக்கும் கவலைப்படாத. இத வந்து என்ன அப்படின்னா செஞ்சவங்கள கண்டிப்பா நாம புடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, "வாங்க நாம வந்து என்ன அப்படின்னா இப்போ வந்து என்ன அப்படின்னா ஒரு ஃபீஸ்ட வந்து என்ன அப்படின்னா பார்க்கறதுக்கு போவோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப அவங்கள ஒரு சயின்டிஸ்ட் வர வைத்தாங்க. "வாங்க உங்களுக்கு என்ன செய்யணும்?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஹீரோ வந்து அவரோட எபிலிட்டிய யூஸ் பண்றாரு. எபிலிட்டி யூஸ் பண்ணி அவள பார்க்கையில, அவர் ஒரு எல்ஃப்ன்னு அவகிட்ட லாயல்டி அதிகமா இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறாரு. ஹீரோ ஷாக் ஆறாரு. "என்னது இவ ஒரு எல்ஃபா?" அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி இவருக்கு வந்து என்ன அப்படின்னா கேஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இவர உங்களால இது பண்ண முடியுமா? அப்படின்னு சொல்லும்போது, அவளோட பவர பயன்படுத்தி இவர் உண்மையாவே கர்ஸ் பண்ணியிருக்காரா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கண் வழியா பார்க்குறாங்க. பார்த்துட்டு, ஆமா இவர் உண்மையாவே வந்து என்ன அப்படின்னா கர்ஸ் பண்ணப்பட்டிருக்காரு. இத வந்து என்ன அப்படின்னா சரி பண்ணிறலாம் அப்படிங்கும்போது, சரி பண்ண முடியுமா? அப்படின்னா, சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட எபிலிட்டிய யூஸ் பண்ணி அவர் மேல இருக்க அந்த கர்ஸ போக்குறாங்க. போக்கும்போது வந்து என்ன அப்படின்னா, அவர் மேல வந்து ஒரு பால் மாரி வீசுறாங்க. அது பட்ட உடனே அவங்க இருந்துகிட்டு, ஆ அப்படின்னு சொல்லிட்டு, "சூப்பர் இது வந்து நல்லா இருக்கு. இது எனக்கு ரொம்ப புத்துணர்ச்சியா இருக்கு. நான் இப்ப போய் எல்லா வேலையும் செய்ய போறேன்." அப்படிங்கும்போது ஹீரோ வந்துட்டு, "வேணாம். நம்ம எல்லாத்தையும் முடிச்சுட்டு பண்ணுவோம்." அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெட்டியில இருக்கிறத காமிக்கிறாங்க. காமிக்கும்போது, ஆமா இது வந்து ஒரு பேசிக்கான கர்ஸ் கல்லு. இத வந்து யூஸ் பண்ணவங்க, இதனால யாரும் சாகக்கூடாது அப்படிங்கிறத பார்த்துட்டு, இத வந்து பண்ணியிருக்காங்க. அப்படிங்கும்போது, இத வந்து என்ன அப்படின்னா, ஈஸியா ரெடி பண்ணிறலாமா? அப்படின்னு ஆமா, இது ரொம்ப ஈஸியாவே ரெடி பண்ணிறலாம். அப்படிங்கும்போது, ஆமா. இத ஈஸியா ரெடி பண்ணிட்டு, இத வந்து என்ன அப்டின்னா, தினமும் கூட வந்து என்ன அப்டின்னா, நம்மளோட அந்த இதில வந்து வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்டின்னு சொல்லிட்டு அந்த சயின்டிஸ்ட் சொல்லையில, "ஓ! இவளுக்கும் அப்ப அந்த நம்மளோட டேம் ப்ராஜெக்ட் தெரிஞ்சிருக்கு." அப்டின்னு சொல்லி கேட்கல, "ஆமா, எனக்கு எல்லாமே தெரியும்." அப்டின்னு சொல்லிட்டு அவ சொல்லையில, "சரி, இத வந்து என்ன அப்டின்னா, உங்களால எடுக்க முடியுமா ஃபுல்லாவே?" அப்டின்னா, "இல்ல, அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். தினமும் அத தோண்டி எடுத்துட்டு இருந்தா, அதுவே வந்து என்ன அப்டின்னா, ஒரு இதா போயிடும்." அப்டிங்கும்போது, "ஓகே, இத இப்ப என்ன பண்றது?" அப்டின்னு கேட்கும்போது, "இத வந்து செய்றதுக்கு எனக்கு ஒரு ஆளு தெரியும். ஆனா, அது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்." அப்டின்னோனே, "சரி பரவால்ல." அப்டின்னு சொல்லிட்டு இது பண்ணையில அவங்க இந்த மேஜிக் கில்டோட முன்னாள் லீடர் இருந்த அவங்களோட வீட்டு வாசல்ல வந்து என்ன அப்டின்னா நிக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ யோசிக்கிறாரு, இவ நமக்கு என்ன எந்த மாரி உதவி பண்ணுவா? இவளுக்கு நாம பதிலுக்கு என்ன உதவி? நாம திரும்ப என்ன செய்றது? அப்படின்னு யோசிக்கும்போது, திடீர்னு பார்த்தா நம்ம மெய்டு ஏதோ வந்து யோசிச்சுட்டு, ஹீரோ வந்து என்ன பண்ணா தட்டி விடுறாங்க. அப்படி தட்டி விடும்போது பார்த்தா, திடீர்னு மேல பார்த்தா ஒரு பயங்கர வெடிப்பா இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவும் மெய்டும் பார்க்கையில செலினா அந்த வெடியிலேருந்து சைடுல வந்துகிட்டு இருக்காங்க. அப்பதான் வந்து யோசிக்கிறாங்க, இவ எந்தவித பாதுகாப்பும் இல்லாம ரொம்ப ஆபத்தான இத இது பண்றா அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாரி அவங்க வந்த விஷயத்த வந்து நான் அப்புறம் அவட்ட சொல்லும்போது, அவ வந்துட்டு, "இல்ல என்னால முடியாது. எனக்கு நெறைய வேலை இருக்கு." அப்படிங்கும்போது, "ஏன் என்ன வேலை? உங்களுக்கு மேஜிக் வாண்ட் அது செய்றது தான் வேலை இருக்கா?" அப்படிங்கும்போது, "இல்ல அதெல்லாம் என் வேலை இல்ல. எனக்கு வேற வேலை இருக்கு." அப்படின்னு சொல்லிட்டு அவ பேசும்போது, மெய்டு இருந்துட்டு அவங்களோட ஆராவ ரிலீஸ் பண்ணி, "எப்படி பேசணுங்கிறத பார்த்து பேசுங்க." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "ஏய் உன்கிட்ட நெறைய திறமை இருக்கு. நீ வேணா என்கிட்ட அசிஸ்டன்ட்டா வந்து சேர்ந்துக்கிறியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் இல்ல. நீங்க வந்து என்ன பண்ணா இன்னும் இது பண்ணுங்க." அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப வந்து என்ன பண்ணா மெய்டு அவளோட ஆறாவ வந்து என்ன பண்ணா வெளிப்படுத்தி காமிச்சுட்டு இருக்கும்போது, அவளும் பதிலுக்கு அவளோட ஆறாவ வெளிப்படுத்திட்டு இருக்கையில, ஹீரோ வந்துட்டு, "இந்த பிரச்சனை எல்லாம் இல்ல வேணாம். நம்ம இவட்ட ஹெல்ப் கேட்டு தான் வந்திருக்கோம்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது, "இந்த மேஜிக் பொருட்கள்லாம் நீங்க தான் செஞ்சீங்களா?" அப்படிங்கும்போது, "ஆமா, இதெல்லாம் நான் தான் செஞ்சேன். இது இதெல்லாம் இன்னும் அந்த அளவுக்கு இதாவே இல்ல. இதெல்லாம் ஃபெயிலியர் ப்ராடக்ட்." அவ ஷாக் ஆகுறா. ஏன்னா நம்ம ஹீரோ அத பார்த்தோனே அது மேஜிக் ஐட்டம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, "இல்ல நான் இப்ப பிஸியா இருக்கேன். ஏன்னா என்கிட்ட இருக்கக்கூடிய இந்த தண்டர் எனர்ஜிய சேவ் பண்ற மாரி ஒரு விஷயத்த நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லையில ஹீரோ வந்துட்டு, "என்னது தண்டர் எனர்ஜியா? அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி தானே? நீங்க அப்ப அந்த எலக்ட்ரிசிட்டிய சேவ் பண்ணக்கூடிய அத தான் பார்க்குறீங்களா?" அப்படிங்கிறது, "ஆமா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கையில, "என்னால உங்களுக்கு உதவ முடியும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லையில, "எனக்கு உன்கிட்ட இருக்கல விளையாடிட்டு இருக்கலாம் டைம் இல்ல. நான் என் இத இது பண்ணணும்." "இல்ல நான் விளையாடலாம் இல்ல. உண்மையா தான் நான் சொல்றேன்."
என்னால அதுக்கு உதவ முடியும். நீங்க இது பண்ணீங்கன்னா, நம்ம கண்டிப்பா அத செய்யலாம்." அப்படிங்கும்போது, சரி ஓகே நான் அதுக்கு ஒத்துக்கிறேன். ஆனா வந்து என்ன அப்டின்னா, "இதில ஏதாவது பிரச்சனை ஆயிட்டா நீங்க தான் அதுக்கு பொறுப்பு. உங்க உயிருக்கு நான் எந்த ஒரு உத்தரவாதமும் கிடையாது." அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லும்போது, அவங்க அடுத்து வெளிய இருக்கும்போது வந்து பார்த்தாக்கா, அந்த பேட்டரிய எடுத்துட்டு வந்து வைக்கிறாரு. வச்சுட்டு வந்து என்ன அப்டின்னா, அந்த பேட்டரியில வந்து என்ன அப்டின்னா, அவளோட தண்டர் எனர்ஜிய வந்து இது பண்ணயில, அது வந்து சார்ஜ் ஆகுது. ஓகே சூப்பர். இந்த இத வந்து என்ன அப்டின்னா, நீங்க உங்களோட தண்டர் மேஜிக்க நீங்க வந்து என்ன அப்புட்னா, இந்த இதில இப்ப ராட்ல நீங்க குடுத்தீங்க அப்டின்னாக்கா, இதில வந்து என்ன அப்புட்னா, அது வந்து ஃபோர்ஸ் ஆகும். இது மூலியமா அந்த பேட்டரி வந்து என்ன அப்புட்னா, உங்களோட தண்டர் மேஜிக்க வந்து என்ன அப்புட்னா, இது சேவ் பண்ணி வச்சுக்கும். நீங்க இதில முயற்சி பண்ணுங்க அப்டின்னு சொல்லிட்டு அவரு வந்து குடுக்கையில, அந்த இதுலேருந்து என்ன அப்புட்னா கரண்ட் இது உங்களோட ஃபுல் எனர்ஜிய போட்டாலும் கூட வெடிக்காது. அப்டின்னு சொல்லும்போது, அவளுக்கு டக்குனு ஈகோ ஹர்ட் ஆயி, அவளோட ஃபுல் எனர்ஜிய வந்து என்ன அப்புட்னா, அதுக்குள்ள போடுறா. போட்டும்போது திடீர்னு பார்த்தாக்கா, அவளோட எனர்ஜி ஃபுல்லா ட்ரைன் ஆகி கீழ விழுந்துர்றா. அப்ப அந்த பேட்டரி வந்து என்ன அப்புட்னா 87% வந்து என்ன அப்புட்னா சார்ஜ் ஆயிருக்கு. ஓகே பரவால்ல சூப்பர். இவளால வந்து என்ன அப்புட்னா ஒரு பேட்டரிய வந்து என்ன அப்புட்னா 87% சார்ஜ் ஏத்த முடியுது. இது கிட்டத்தட்ட வந்து என்ன அப்புட்னா ஒரு கார 3000 கிலோமீட்டர் ஓட்டுற அளவுக்கு தேவையான ஒரு இதா வந்து இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிச்சுட்டு பரவால்ல நீங்க குடுத்தது வந்து என்ன அப்புட்னா ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கும்போது, ஹீரோ வந்து என்ன அப்புட்னா அதில இருக்கக்கூடிய அந்த பாயிண்ட்ட செக் பண்ணி இதில எலக்ட்ரிசிட்டி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அத செக் பண்ணி பார்க்குறாரு. உடனே அவ வந்துட்டு உங்களாலயும் எலக்ட்ரிசிட்டி மேஜிக் யூஸ் பண்ண முடியுமா? அப்படின்னு கேட்கல. இல்ல என்னாலும் வந்து என்ன அப்புட்னா அது முடியாது. ஆனா கூடிய சீக்கிரத்தில நான் மட்டும் இல்லாம இந்த இது சிட்டில இருக்க எல்லாருமே இத யூஸ் பண்ணுவாங்க. அப்படிங்கும்போது எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்களா? மேஜிக்க எல்லாராலயும்லாம் யூஸ் பண்ண முடியாது. அதுக்குன்னு சில மெத்தடெல்லாம் இருக்கு அப்படிங்கையில, ஆனா பாருங்க என்கிட்ட இத விட வந்து என்ன அப்புட்னா பயங்கரமான டெக்னாலஜிலாம் இருக்கு. நீங்க என் கூட ஒத்துக்கிட்டீங்கன்னா, இதுக்கு வந்து என்ன அப்புட்னா இது பண்றதுக்கு கண்டிப்பா உங்களால முடியும் அப்படிங்கையில, சரி ஓகே நான் இதுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒத்துக்கிறா. அடுத்த நாள் வந்து என்ன அப்புட்னா மால்கம் வந்து அவன் ரூம்ல வந்து உட்காந்துட்டு, ஓகே எப்படியும் வந்து என்ன அப்புட்னா அவன் வந்து என்கிட்ட கெஞ்ச போறான். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ சொல்லிட்டு இருக்கையில, திடீர்னு வந்து என்ன அப்புட்னா ரூமுக்கு வந்து செலினா வந்து வரா. வரும்போது அவ பார்த்துட்டு ஷாக் ஆகுறான். அடுத்து என்ன போகுதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். அதுவரைக்கும் சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.